எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம்? சிவா திருச்சிற்றம்பலம், மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. அற்புத பத்துங்கிற பதியத்தை பார்க்குறோம். திருப்பெருந்துறையில் அருளியது. அவருடைய அனுபவத்தை தாங்க முடியாமையே சொல்கிறார். அனுபவம் ஆற்றாமைன்னு போட்டிருப்பாங்க. மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியுள் அகப்பட்டு, இவ்வளோ நேரம் தேவாரத்தில் இதைத்தான் படித்தோம். ஆழியுள் அகப்பட்டு தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு நான் தலைதிடு மாறாமே, பொய்யலாம் விட திருவருள் தந்துதன் பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி நின்றது ஒரு அற்புதம் விளம்பேனே. இந்த பதியத்துக்கு ஏன் அற்புத பத்துன்னு பேர் வச்சாங்கன்னா, அற்புதம்னா என்ன அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு போகிறாங்க. பெரிய பெரிய உரையாசிரியர்கள் கூட அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு புதிய செய்தியை 20 அடிப்படையில் இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னேன். இதுக்கு ஏன் அற்புத பத்துன்னு பேருனா, ஆணவமலம் இருக்கு வரை ஒருவன் இல்லறத்தில் அழுந்துவான். எதில் அழுந்துவான்? ஆணவத்திலிருந்து. ஆணவமலம் விடுபடும் போது இல்லற சிற்றின்பத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான்? விடுபடுகிறான். சிற்றின்பத்திலிருந்து விடுபடுகின்ற அற்புதத்தை சொல்லுவதனால இது என்ன பதிகம்? அற்புத பதிகம், அற்புத பத்து. நீங்கள் ஆணவமலத்தின் காரியங்கள் 8 என்று 20 சொல்லுது. 7 என்று யார் சொல்கிறா? சிவஞான முனிவர் சொல்கிறார். அந்த 7ஐயுமே அவன் இந்த அறத்தில் அழுந்துறதை, இல்லறத்தில் அழுந்துறதை தான் 7ஆம் ஆத்துறார். அவன் இந்த உலகியலில் எப்படி மனைவி கணவன், கணவன் மனைவி என்ற பந்தத்தில் எப்படி அழுந்துறாங்கிறதான் அவர் சொல்கிறார். அறம் அது அறமே கிடையாது. அழுந்தினாலே அறம் கிடையாது. கணவன் மனைவி பந்தங்கிறது அறம் செய்கிறதுக்கு தான், கோயிலுக்கு போகிறதுக்கு, தர்மம் செய்கிறதுக்கு தான். அதில் இவன் அழுந்துறானாலே அது என்ன கிடையாது? அறம் கிடையாது. அதுதான் இந்த 7க்குமே காரணமாக இருக்குங்கிறாரு. எனவே அற்புத பத்துக்கு விளக்கம் சொல்கிறவங்க, நான் ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் படிச்சிருக்கிறேன். அற்புத பத்து, அதிசய பத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அற்புதம்னா மனிதனால் செய்ய முடியாது. மனிதனால் செய்ய முடியாதுன்னா என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால், பூம்பாவை உயிரோடு எழுப்புனாங்க, அது நம்ம செய்ய முடியாது. அது ஒரு நல்ல பொருள் தான். ஆனால் இந்த பொருள் தான் சித்தாந்த அடிப்படையில் சரியான பொருள். எந்த பொருள்? எம்மல நீக்கம், ஆணவமல நீக்கம் நிகழ்கிறது. ஏனென்றால் இந்த இல்லறம் என்ற பெயரில் ஆண் பெண் அழுந்துதல் முன்னால் பேசுகிறார். எங்கெல்லாம்? அடைக்கல பத்து முன்னால் 2 பதிகை இதுக்குன்னே தனியாக வருது. அந்த பதிகங்களெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அடைக்கல பத்து மடத்துக்கு பேசும்போது ஒரு பதிகம் சொன்னேன். எது? இல்லை, அதுவும் சொன்னால் அதுக்கு முன்னால் பாருங்கள், 25, 26 ஒட்டி வரும். 2 பதிகம் இது சம்மந்தமாக வரும். புணர்ச்சி பத்துக்கு முன்னால் போகணும். அந்த பதியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இந்த பதியம். நீங்கள் பாருங்கள், அதிசய பத்திலே பாருங்கள். பரவுவார் அவர் பாடு சென்று அடைகிலேன், குறவுவார் குழலார் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனை. அதிசய பத்துங்க. எத்தனாவது பதியம்? அதிசய பத்து எத்தனாவது பதியம்? 26 எடுக்கணும். ஆமாம், 26 எடுத்துக்கணும். இது எங்கெல்லாம் வருதோ அதையெல்லாம் எடுக்கணும். 5வது மந்திரம் சொல்ல சொன்னேன். அதில் வேறு மந்திரங்கள் அதில் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால் போங்க, 25க்கு போங்க. 25ல் உடம்பின் இழிவை அதிகமாக பேசுவார். 25ல் எதனுடைய இழிவை பேசுகிறாரு? உடம்பின் இழிவை பேசுதலே ஒரு வகையில் பற்று விடுதலுக்கான அடையாளம் தான். அதே அதில் பேசுவார். அடைக்கலை பற்றி எத்தனாவது பதிகம்? அந்த பெல்ட்டுக்குள்ளே எல்லாம் போகணும். அந்த 24ல் பாருங்க, அதில் 4வது மந்திரம் பாருங்க. மாதர் திரை பொற காமச்சுரவு எரிய இருக்கா? அதுலேருந்து அந்த மந்திரங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி பாருங்க. அடுத்த மந்திரம் சுருள் புரி கூளையர் சூழலில் பட்டு 5, மாலைமை பாவிய கண்ணினார் வன்மத்திடை 6, மின்கணினார் நுடங்குமிடையார் 7. இந்த மந்திரத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடணும். என்ன தலைப்பு? அடைக்கல பத்துக்கும் அற்புத பத்துக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. அடைக்கல பத்தில் என்னது? அறம் என்ற பெயரில் ஆணோ பெண்ணோ ஆணோ என்ன செய்கிறாங்க? நிலையற்ற இன்பத்தில் அழுந்துறது. அது ஆணவமல காரியம். அற்புத பத்தில் அதிலிருந்து விடுதலை.
அதுலேருந்து விடுபட்டதை மட்டும்தான் சொல்கிறாரு, அழுந்தினதை பெருசாக சொல்லலை. அதனால தான் இது என்ன பத்தாகிறது. ரொம்ப நாளைக்கு பிறகு எடுக்கிறதுனால அந்த முன்னுரையை நான் கரெக்டாக, நான் என்கிட்ட ஒரு பழக்கம், நான் புதுசாக ஒரு கான்செப்டை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பேன். அதை நினைவில் வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது ரெண்டு பதியத்துக்கான வித்தியாசத்தை இதுவரை யாரும் சொன்னதில்லை, நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். அங்கு வந்து அழுந்துதல், இங்கு அழுந்தாமை. அதைத்தான் மையலா இந்த மண்ணிடை வாழ்வினும் ஆழியுள் அகப்பட்டு தலை தையலார் எனும் சுழித்தலைப்பட்டு நான் தலை தடுமாறினுங்கிறாரா தடுமாறாமேங்கிறாரா. அதுதான் ஆணவமல வெற்றி. ஆணவமலம் காரியப்பட்டால் தடுமாற வேண்டியது இருக்கும், காரியப்படலைன்னு சொல்கிறார். அதனால் இது என்ன பதிகமாகிறது, அற்புத பதிகமாகிறது. அடுத்த மந்திரத்துக்கு போனீங்கன்னா சரியாக இருக்கும். பொருத்தமான அழகிய பூக்களை தூவி, இதில் அதே பிரச்சனை தான். இந்த ரெண்டு மந்திரத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறதுக்கே ஒரு அருள் வேணும். அற்புத பத்தில் எத்தனை நடத்தியிருக்கோம்? ரெண்டாவது மந்திரத்தை ஒருத்தர் பாருங்க. பொருத்தமான அழகிய பூக்களை தூவி முட்டுப்படாது நல் இயல்போடு இறைவனை வழிபடாம சந்தன குழம்பு நிறைந்த நகிலை உடைய அழகிய கலந்து தடுமாறி பொய்யான் துன்பத்தில் அழுந்தாதபடி, அந்த சிற்றின்பத்தில் அழுந்தாமையை தான் எத்தனாவது மந்திரத்திலையும் பேசுகிறாரு, ரெண்டாவது மந்திரத்திலையும் பேசுகிறார். திருவருள் புரிந்தாய், உன் பொன்னடிகளை காட்டினாய். பொன்னடிகளை காட்டினாலே என்ன மலம் போகணும், ஆணவ மலம் போகணும். நீங்கள் அதிசயப்பத்தில் இறைவனுடைய செயல் என்ன, அற்புதப்பத்தில் இறைவன் செயல் என்னங்கிறத கடைசியில் பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்த்தீங்கன்னா இது ஏன் அற்புத பத்தாகிறது, அது ஏன் அடைக்கல பத்தாகிறதுங்கிறது தெரியும். திருவருள் புரிந்து கடலினைகள் இரண்டு பொன்னடிகளையும் காட்டி என் அரசனாய் வெளிப்பட்டு என் முன் நின்ற ஒப்பற்ற வியப்பு கொள்கை என்னதென்று நான் சொல்ல அறியேன் அப்படின்னார். அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சா? ரெண்டாவது மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லலை. விளக்கம் பாருங்க. குறிப்புரை சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. அப்போ விளக்கம் எழுதுங்க. அதாவது முதல் செய்தி, மலர்களை இட்டு தடைபடாமல் வழிபடுதல் பேசுகிறார். ஒருவன் அறம் என்ற பெயரில் நிலையற்ற இன்பத்தில் அழுந்தினால், அறம் என்ற பெயரில் இப்போ எல்லா குடும்பங்களும் என்னது, இல்லறம் நடத்துகிறங்கிற பேரில் தானே அதிலேயே அழுந்துறாங்க. கோயிலுக்கு வரலன்னா வீட்டு வேலையே சரியாக இருக்குன்னு சொல்கிறதே ஒரு வகையான தவறு தானே, குற்றம் தானே. இன்றைக்கி சொன்னேன்ல, சாமி கும்பிட நேரம் இல்லைன்னா சாமியும் ஒரு நாள் அதேமாரி சொல்லுவார் அப்படின்னு. அறம் என்ற பெயரில் நிலையற்ற இன்பத்தில் அழுந்தினால் அவன் பொருத்தமான மலர்களால் இறைவனை வழிபட முடியாது. ஏனென்றால் இந்த நிலையற்ற இன்ப நாட்டமே என்ன மலத்தின் காரியம், ஆணவமல காரியம். ஆணவமலம் அவனை எதில் நிற்க விடாது, மார்க்கத்தில் நிற்க விடாது. ஆணவமலம் அவனை மார்க்கத்தில் நிற்க விடாது. அவன் சரியகிரியில் நிற்பதே பெரிய விஷயமாக இருக்கும், சரியகிரியில் நிற்பதே அரிதாக இருக்கும். இதில் பொருத்தமான மலர்களை தூவி எங்கே வழிபாடு செய்ய போகிறான்? அதனால தான் எய்ந்த மாமலர் இட்டு முட்டாது அப்படின்னாரு. சாமி கும்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும், இதில் பொருத்தமான மலர் வச்சு எங்கே சாமி கும்பிட போகிறான்? அதான் எய்ந்த மாமலர் இட்டுன்னு சொன்னார். முட்டுப்படாதங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், முட்டாததோர். முட்டாதுன்னா தடைபடாமல் அர்த்தம். சிற்றின்பத்தில் அழுந்துதல் எதை தடுத்துரும்? சாதனத்தை தடுத்துரும். ஆணவமல காரியங்கள் சாதனத்தை தடுத்துரும். அது அடுத்த வரியில் சொல்கிறாரு பாருங்க, இயல்போடும் வணங்காதே சாந்தமாமுகை தையல் நல்லாளுடும் தலைதடு. அதில் நீங்கள் இல்லறம்னு சொல்கிறீங்களா சார், இதில் இல்லற பெண்களை தான் பேசுகிறாரான்னா
தையல் நல்லாரோடுங்கிறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? நல்ல குடும்பம் நடத்தினாலுமே அழுந்துனா தப்புன்னு அர்த்தம். நல்லாரோடுன்னு தானே சொல்கிறார். முறையாக குடும்பம் நடத்தினாலுமே அவன் கடவுளை விட குடும்பம் பெருசாக தெரிஞ்சதுனாலே அதுவே என்ன மலை காரியம்தான், ஆணவ மலை காரியம்தான். அதனால தான் பண்டார சாத்திரம் இல்லறத்தை கண்டிக்குதில்லை, கண்டிச்சே பாடுத. இல்லறத்தான் அதை விட்டு வந்து தான் எதை அடையணும், இறைவனை அடையணும். இல்லறத்தின் மூலமாக வீடு பேறு கிடையாது. சைவத்துக்கு எது படி? இல்லறம் படி. நீங்கள் சைவத்திலேருந்து இல்லறத்துலேருந்து சைவத்துக்கு வரணும். நீங்கள் இல்லறத்தில் நின்றுக்கிட்டே இல்லறம் இல்லது நல்லறம் இல்லை, அதெல்லாம் நம்முடைய சமயம் ஓங்குவதற்கு முன்பு இருந்த தமிழ் கோட்பாடு. இல்லறம் அது நல்லறம் இல்லை. வள்ளுவர் இல்லறத்தை ரொம்ப ஓங்கி சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இது போதுங்கிற அர்த்தத்தில் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, 10வது வகுப்பு வரைக்கும் அவன் படிக்க மாட்டேங்கிறான். 10வது வகுப்பு வரைக்கும் போது படின்னு சொல்கிறீங்க. அவன் 10வது வகுப்பு வரைக்கும் படித்தா போதுங்கிறது உங்கள் கொள்கையா? உங்களுக்கு அவனை பற்றி என்ன கொள்கை இருக்கும்? ஆனால் என்ன சொல்லுவோம்? அது மாதிரி வள்ளுவர் இப்படி சொன்னவாவது அறத்தில் எடுப்பாங்க. அறத்தில்னா தானாக எங்கே போயிடுவாங்க? இப்போ நாம் பிள்ளைகளை பற்றி சொல்கிறோம்ல, ஒன்றும் படிப்பில் கவனம் இல்லை சார், ஒரே விளையாட்டு புத்தியாக இருக்குது, ஒன்றும் கவனமே இல்லை சார், இவனெல்லாம் எங்கே படித்து எங்கே வேலைக்கு போகுன்னு சொல்கிறோம். 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு இருக்கான். என்ன காரணம்னா அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு அது அவனை உந்தும். அதற்கு முந்தைய அந்த படிநிலைகள் அவனை அதை நோக்கி தள்ளி விட்டுரும். நமக்கே தெரியாது, நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் வள்ளுவர்லாம் அப்படி சொன்னாங்க, அறம் போதும்னு. வள்ளுவர் சொல்லிட்டாரு அறம் போதும்னு சொல்லக்கூடாது. அவர் அறம் போதும்னு சொன்னது, இந்த அறத்தை இவங்க சரியாக பின்பற்றிட்டாங்கன்னா எங்கே போயிடுவாங்கன்னு நம்பினார். அருளுக்கு போயிடுவாங்கன்னு அவர் நம்பினார், அதனால் சொன்னார். அதை இதில் அந்த மாதிரி பொருளை நாம் எடுக்கணும். அந்த முட்டாது என்றால் தடைபடாமல் நீங்கள் சாதனத்தில் இருக்கணும்னா நிலையற்ற இன்பத்தில் அழுந்துதல் தவறு என்பதை மாணிக்க வாசகர் பதிவு பண்ணுறார். யான் துயர் புகா வண்ணம் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துதல் துன்பத்தில் முடியும். ஆணவமலம் என்னதை தரும்? நமக்கு துன்பத்தை தான் தரும். இது துன்பத்தில் போய் முடிஞ்சிடும். இதிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக பொன் போன்ற பொன்னாலான கடலணிந்த உன்னுடைய திருவடியை காட்டினாய். இறைவன் திருவடியை காட்டுதல் என்பது அருளை காட்டுதல். இறைவன் திருவடியை காட்டுதல் என்பது அருளை காட்டுதல். அருளை காட்டுதலை தான் நாம் சத்தினிபாதம்னு சொல்கிறோம். சத்தினிபாதத்தை தான் நம்ம குருன்னு சொல்கிறோம். சத்தினிபாதத்தை தான் குருன்னு சொல்கிறோம். அந்த குரு வந்தால் தான் ஆணவமலம் போகும்னு போற்றி பக்கரோடையில் இருக்குது. ஒரு வரி, ஒரு பகுதியே இருக்குது. குருவினால் ஆணவமலம் நீங்குதல்னு ஒரு தலைப்பு போட்டு இருக்குது. வீட்டில் போய் பாருங்கள். எதில் போற்றி? ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி. சூரியன் முன்னால் இருள் நிற்க முடியாதது போல ஆணவமலம் என் முன்னால் நிற்க முடியாமல் இறைவன் செய்தான்ங்கிறார். யாருடைய வருகையின் போது? அந்த குருவை இங்கே விட்டுருங்க, குருவை அருளா பாருங்க. அந்த அருளை தான் இணையடிங்கிறார். அந்த அருளை தான் இணையடின்னு சொல்கிறார். எனவே நிலையற்ற இன்பத்திலிருந்து மீட்பதற்கு அருள் வேண்டும். அருள் வந்தால் ஆணவமலம் நீங்கும். ஆணவமல நீக்கத்தையே இங்கே அற்புதமாக சொன்னார் என்று பொருள் எடுக்கணும். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. வெளியே முன் நின்றது ஒரு அற்புதம் விளம்பேனே. இந்த விளம்பேனேங்கிறது தான் எல்லா மந்திரத்திலையும் வருது. முதல் மந்திரத்தில் விளம்பேனே, 2வது மந்திரத்தில் விளம்பேனே, 3வது மந்திரத்தில் அறியேனே அப்படி சொல்கிறார். ரொம்ப சிம்பிள். என்னென்னா அந்த அனுபவத்தை என்னால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியலங்கிறார். என்னால் சொல்ல முடியலங்கிறார். அப்போ என்ன நிலை அது? நிட்டை நிலை. நிட்டையில் நிலையில் இருப்பவர்களுக்கு 3 மலம் இருக்குமா? இருக்காது. அவர்களுக்கு கண்மம் போயிருக்கணும், மாயை போயிருக்கணும், எந்த மலம் ஒடுங்கியிருக்கணும்? ஆணவமலம் ஒடுங்கியிருக்கணும். இந்த பதியம் முழுவதும் நீங்கள் எந்த மலத்தை வச்சே பேசணும்? ஆணவ மலத்தை வச்சு பேசணும். மற்ற 2 மலங்களை பேச வேண்டியது இல்லையான்னா ஆணவ மலத்தை பேசினாலே எதை பேசியதாகும்? பிற மலங்களை பேசியதாகும். அப்படி பார்க்கறது தான் சித்தாந்தத்தினுடைய முழு பார்வை. இருபாயிருபத்தை பேசிக்காக வச்சுக்கிடணும். இருபாயிருபத்தில் ஆணவமத்திற்கு 8 குணம், அடுத்தது கண்மத்துக்கு 7, மாயைக்கு 6 குணம்,
அந்த ஆணவமலத்துக்கு 8 குணம் சொல்கிற இடத்துல சிவஞான முனிவர் 7 குணம் சொல்கிறாரு. அந்த 7 குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் பொருள் பாருங்கள். நாங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அடைக்கலப்பத்து அப்படியே அங்கே இருக்கும். அடைக்கலப்பத்தில் சொல்கிறதெல்லாம் அங்கே இருக்கும். இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். நான் அதை மடத்துக்கு விரித்து பேசலை, ஏன்னா அதை விரித்து பேச முடியாது. அவர் 7 காரணமும் எது தான் சொல்கிறாரு. அறங்கிற பேரில் இவன் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துறான் அப்படிங்கிறது தான் 7 காரணமும் சொல்கிறார். அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. நடித்து மண்ணிடை பொய்யின பல செய்து நான் எனதெனுமாய கடித்த வாயிலே நின்று முன் வினைமிக களறிய திரிவேனை புடித்து மின்னின்று பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரமும் தீட்டிய அற்புதம் அறியேனே. பொருள் எழுதுங்க. மண்ணுலகத்திலே நல்லவன் போல நான் நடிக்கிறேன். பொய்யான செயல்களை செய்கிறேன். நான் என்று செருக்கு அடைகிறேன். நீங்கள் சித்தாந்தத்தில் போய் படித்து பாருங்கள். செருக்கு மாயையிலாக வருமா, கண்மத்தால் வருமா, ஆணவத்தால் வருமா? சித்தாந்தத்தில் போய் எடுத்து படித்து பாருங்கள். ஆணவம் வருவதற்கு எது காரணம்? ஆணவம் ஆணவம் வருவதற்கு ஆணவ மலமே காரணம். எந்த மலத்தால் தான் செருக்கு வரும்? நான் என்ற எண்ணம் எந்த மலத்தால் வரும்? ஆணவத்தால் தான் வரும். நீங்கள் 3 அசுரர்களில் ஒரு அசுரரை யாராக பார்க்குறீங்க? நான்கிற எண்ணம் உடைய சூரபன்மனை யாராக பார்க்குறீங்க? ஆணவமாக பார்க்குறீங்க. சரியா? அது உங்களுக்கு மேட்சாக வந்துட்டு. இதில் ஆணவ மலமே இல்லையே சார், நாம தானே சார் முனிவர் சொன்னார் அவர் சொன்னார்னு கற்பனை பண்ணுறோம்னா இவரே கொண்டு வந்துட்டார். நான் உங்களுக்கு அதை எடுத்து தர்றேன். ஆணவ மலம் வரும்போது நான் என்ற எண்ணம் வருங்கிற சித்தாந்தத்தை எடுத்து தர்றேன் உங்களுக்கு. சரியா? நான் யான் என என்னும் யானு எனது என்னும் செருக்கு விளைந்து நான் என்றும் எனது என்றும் முனைப்பு கொண்டு மயங்குகிறேன். அந்த மயக்கம் ஒரு பாம்பு கடித்த இடம் போல் இருக்கிறது. அந்த மயக்கம் ஒரு பாம்பு கடித்தது போல் இருக்கிறது. பாம்பு கடித்த இடத்துல எது தங்கும்? விஷம் தங்கும். எனவே இந்த மயக்கத்தில் வினையாகிய விஷம் தங்குகிறது. நான் புலம்பி அலைந்தேன். அந்த வினை என்ற விஷம் தங்கியது. ஆணவத்தை யான் எனதுங்கிற பேரில் வச்சாருங்க. ஆணவம் வந்தால் என்ன வரணும்? வினை வரணும். அடுத்து எதை வச்சார்? வினையை வச்சார். யாராவது நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு வச்சுருங்களேன், எங்கே சொல்லியிருக்குன்னு கேட்டால் இந்த மந்திரம் தான் பிரமாணம். இனி போக போக இன்னும் நிறைய வரும். 3 மலங்களும் வரும். சரியா? வினை விஷமாக தங்கியது. நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஒரு புது கான்செப்டை நம்ம திருமுறையில் நிறுவனா நான் என்னுடைய இத்தனை வருஷத்தில் ஒரு எழுத்தை கூட வாபஸ் வாங்கினது கிடையாது. இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனால் வந்துடும். சரியா? விஷம் தங்கியது. நான் புலம்பி அலைந்தேன். என்னை பிடித்து எனக்கு எதிரே வந்து என்னை பிடித்து அருளினான். வேதங்கள் தேடி அடைய முடியாத இறைவன் எனக்கு எளிதாக கிடைத்தான். என்னை தண்டித்து தண்டித்து மறைப்பு சக்தியாக நின்றுன்னு அர்த்தம். எனக்கு எளிதாக கிடைத்தான். என்னை தண்டித்து தண்டித்து பேரின்ப சர்க்கரையை தந்தான், உண்ண வைத்தான். பேரின்பம் என்ற இனிப்புங்கிறத சர்க்கரைனார். பேரின்பம் என்ற சர்க்கரையை உண்ண வைத்தான்.
அந்த அரிய செயலை இப்படி இருந்தது என்று சொல்ல முடியாதவனாக இருக்கிறேன். குறிப்புரையில் ஆணவமலம் வந்தாச்சு பாருங்க. மாயம், மயக்கம், கமா போட்டிருக்காங்க. மாயைங்கிறதுக்கு மயக்கம்னு போட்டுட்டு கமா போட்டிருக்காங்க. அறியாமை பற்றி வரும் செருக்கு. உண்மை விளக்கம் சொல்லுங்க. அறியாமை, அறியாமை ஆணவம். சரிதானா? நான் எதையோ நம்ம காட்டு வழியாக கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கோம். ஒரு நாளும் நம்ம வகுப்பில் அது நடக்காது. நம்ம வகுப்பு தொடங்குனா சாமி நம்ம எல்லாரும் கூட இருப்பார். எந்த காரணத்தை கொண்டும் ட்ராக் மாறாது. பாருங்கள், அறியாமை பற்றி வரும் செருக்கு. உண்மை விளக்கத்தை எழுதிக்கிடுங்க. அறியாமை ஆணவம். செருக்கினால் நாம் ஒரு காரியத்தை செய்தவுடன், செருக்கினால நாம் ஒரு காரியத்தை செய்தால் அது நாம் முன் செய்த வினைக்கு ஏற்றபடி அமையும். பிராரத்தத்தில் நாம் எதை செஞ்சாலும் முன்வினை தானே காரணம். எனக்கு பிராரத்தத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் முன்வினை தானே காரணம். அதனால் மாணிக்க வாசகர் முன்வினைன்னு சொன்னாரா. அக்காரம் என்பது சர்க்கரைன்னு அர்த்தம். அக்கார அடிசல்பாங்க, சர்க்கரை பாயாசம். அக்காரம்னா சர்க்கரை. பேரின்பத்தை சர்க்கரை என்று உருவகம் செய்தார். தீட்டியன்னு ஒரு வார்த்தை இருக்குதா? தீட்டிய என்பதற்கு நுகரச் செய்த, நுகரச் செய்த என்று பொருள். விளக்கம் 5 நிமிஷம் தான், எழுதிருங்க. அதை ஏன் பெண்டிங் வச்சுக்கிட்டு. தீட்டியன்னா நுகரச் செய்த. முதல் கருத்து நல்லவன் போல் நடித்தல். இதைத்தான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து என்று இன்னொரு இடத்துல சொல்றார். எந்த முத்தநாதன் வர்றான்ல பெரிய புராணத்தில், அந்த முத்தநாதனை எடுத்துக்கிடலாம். மாணிக்க வாசகரோட ஒப்பிடக்கூடாது, நம்ம கூட ஒப்பிடணும். முத்தநாதனை யார் கூட ஒப்பிடணும்? நம்ம கூட ஒப்பிடக்கூடாது. யார் கூட ஒப்பிடக்கூடாது? மாணிக்க வாசகர் கூட ஒப்பிடக்கூடாது. அவன் பொய்யான வேலைகளை தானே செஞ்சான். அதுக்காக எனக்கு முத்தநாதன் ஞாபகம் வந்தது. நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்தினார். ஞானிகள் நாம் செய்கிற தவறுகளை யார் செய்கிற தவறாக சொல்லுவாங்க? நம்ம தவறாக சொன்னால் கேட்க மாட்டோம். நம்மளை யாராவது குறை சொன்னால் எவ்வளோ கோபம் வருது. நமக்கு கோபம் தான் வரும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க? யார் மேலேயே சொல்லிவிடுவாங்க? அவங்க மேலேயே சொல்லிடுவாங்க. அதனால் பொய்யினை பல செய்தி என்று சொன்னார். இதில் மயக்கம் என்பது அறியாமையை குறித்ததுனால எந்த மலத்தை குறித்தது? ஆணவ மலம். கரெக்டாக 100% வண்டி தண்டவாளத்தில் போயிட்டுருக்குது. வண்டி கவிழ்ந்ததுன்னா உங்களால் தான் கவலும், என்னால் கவலாது. தண்டவாளத்துலேருந்து வண்டி கவிழ்ந்தால் நீங்கள் தான் பொறுப்பு. புரியுதா? அதில் செய்து அந்த ஆணவ மலத்தினுடைய தாக்கத்தை பாம்பு கடித்ததுன்னாரு. ஆணவ மலத்தால் வருகின்ற விளைவை பாம்பு கடித்ததுக்கு ஒப்பிட்டார். அந்த பாம்பு கடித்த இடத்துல என்ன இருக்கும்? விஷம் இருக்கும். அந்த விஷத்தை எதோட ஒப்பிடுறாரு? வினையோட ஒப்பிடுறார். அதாவது இது சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு விரிவான மந்திரம். ஆணவமலம் இருந்தால் என்ன இருக்கும்? வினை இருக்குங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறேன். இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது யாராலையும். நம்ம ஆட்களை விட தவிர யாராலும் சொல்ல முடியாது. அதை வினையோடு ஒப்பிட்டார். அதாவது ஒவ்வொரு பாயிண்டாக எழுதுங்க. பொய், ரெண்டாவது
ஆணவ மலத்தால் வருகின்ற அறியாமை, 3 வினை. 3ம் இருந்தால் புலம்ப வேண்டியது வரும். அதைத்தான் அவர் களறியே திரிவேன்னார். களறுதல்னா புலம்புதல். ஞானிகள் புலம்புறாங்களா? இப்போ மாணிக்க வாசகர் புலம்புற மாதிரி தெரியுதுன்னா யாருக்காக புலம்புறார்? இப்போ நம்ம அப்பா எல்லா திருப்தியும் அடைஞ்ச பிறகும் புலம்புறாரு. அவருக்காகவா? இடையிடையே ஒரு வார்த்தையை சொல்லுவார், எனக்காக இதில் ஒன்றும் ஆக வேண்டியது கிடையாது. இப்போ நானே அடிக்கடி சொல்கிறேன்ல, பயணம் முடிந்தது பணி தொடர்கிறது. நம்ம கதறோம்னா யாருக்காகத்தான்? மாணவர்களுக்காகத்தான். உழைப்பும் உண்மையும் இருந்தால் வளரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். வெறும் வேடங்களினாலேயோ உழைப்பு இல்லாமலேயோ புகழ்னாலேயோ நீங்கள் மேலே ஒரு நாள் அது தற்காலிகமாக நம்மளை காப்பாற்றுமே தவிர நிரந்தரமாக என்ன செய்யாது, காப்பாற்ற. இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிற இடத்துல 10-20 பேர் மாரியம்மன் கோயிலில் ஒரு சொற்பொழி காக்கிறோங்கிறாங்க, 20 பேருக்கு மேலே. அப்போ அந்த மாரியம்மன் கோயில் உழைப்பு நம்மளை அங்கே காப்பாற்றுது. யாராவது ஒருத்தர் இவர் எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா கூட இவர் நல்லா பேசுவார்னு சொல்கிறதுக்கு நமக்கு அங்கே 20 பேர் இருக்கிறாங்க. அந்த உழைப்பு தான் நம்மளை மிகப்பெரிய விபத்துலேருந்தெல்லாம் காப்பாற்றுனது, நம்ம கூட்டத்தினுடைய உழைப்பு. நான் சைவத்தில் நீங்கள் உழைக்கிறவங்களாக இருந்தால் மட்டும்தான் காலங்காலமாக நிற்க முடியும். இல்லைன்னா மேலே வேகமாக வர்ற விண்பால் யோக இதி வீடு வருகான் சாழலோ அப்படின்னு ஆயிடும். அதாவது முதல்ல என்ன எழுதுனீங்க? பொய், 2 ஆணவம், 3வது கண்மம். 3ம் இருந்தால் களறுதல் புலம்புதல் தானாக வந்துடும். அதிலிருந்து இறைவன் என்னை மீட்டாருங்கிறார். புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் மலம் நீங்கலன்னு அர்த்தம். மீட்டார்னா எது நீங்கிட்டு, அதனால இதுக்கு பேர் அற்புத பத்து. அதனால் இது அற்புத பத்தாகிறது. நான் உங்களுக்கு தண்டபாணி தேசிகர் உரை பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். அவர் ஏகதேசம் இதை நெருங்கி வந்துடுவார். பிறகு எடுத்து சொல்கிறேன். என் எதிராக வந்தாலே குரு தான். குருனாலே எங்கே தான் வரணும்? எதிரில் தான் வரணும். தீக்கை கொடுக்கும்போது 2 பேரும் எப்படி உட்காடுறாங்க? எதிர் தான் உட்காரணும். எதிர்னாலே குரு தான். எதிரே குருவாக வந்தார். என்னை தண்டித்து தண்டித்து பேரின்பம் தந்தாருங்கிறாரு. தண்டித்து என்பது மறைப்பு சக்தி, பேரின்பம் என்பது அருள் சக்தி. பேரின்பத்தை அனுபவிக்க தந்தான்னு சொல்றதுனால எத்தனை மலம் நீக்கம் இருக்குது. அதனால் இது அற்புத பத்தாகிறது. அடுத்த மந்திரம் பொருந்தும் இப்பிறப்புன்னு தொடங்குது. அதிலிருந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நிறைவு பண்ணுறோம். வகுப்பு நிறைவு. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை படிகொடும் ஆரது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணியை நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய.